லூக்கா எழுதின நற்செய்தி பாகம் 8ஆம் அதிகாரம் 41 55 வசனங்கள் முடிய வாசி கேட்போம். வாசிக்க தெரிந்து கொள்ளப்பட்ட வேத பகுதி லூக்கா 8ஆம் அதிகாரம் வசனங்கள் 41 முதல். பைபிள் கொண்டு வந்துடுங்க, எல்லாரும் பைபிளை திறங்கணும். பைபிளை கொண்டு வந்துட்டு அப்படியே கொண்டு போகிறதுக்கு இல்லை, பைபிளை திறந்துடும். ஒருவேளை வீட்டில் பைபிளை நீங்கள் பார்க்கக்கூடிய சந்தர்ப்பங்கள் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆலயத்துக்கு வந்தால் கிறிஸ்தவன் கண்டிப்பாக பைபிள் எடுத்து வரணும். நான் எப்போதும் சொல்கிறது, பைபிள் இல்லாமல் சர்ச்சுக்கு வராதீங்க. வேதத்தை நேசி, வேதத்தை வாசி, அதை அப்பியாசி. அதுவே நமக்கு திருவிருந்தாக மாறும், திருவுணவாக மாறும். வாசிங்க. இளமையிலே வேதத்தை சுமந்தால் முதுமையிலே வேதம் நம்மை சுமக்கும். எத்தனை பேர் என் கூட இருக்கிறீங்க? கைத்துக்கு சொல்லுங்கள், ஹல்லேலூயா. இளமையிலே வேதத்தை நாம் சுமப்போமானால் முதுமையை நாம் அடையும் போது, கிழவனாகும்போது, கிழவி ஆகும்போது இந்த வேத வார்த்தைகள், வசனங்கள் நம்மை சுமக்கும் என்பதற்கு எந்த விதமான அச்சப்பாடும் கிடையாது. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிக்கலாமா? எல்லாம் பைபிளை தரங்க. லூக்கா எழுதின சுவிசேஷ பாகம் 8ஆம் அதிகாரம் 41 55 முடிய வாசிக்க கேட்போம். அப்பொழுது ஜெப ஆலய தலைவனாகிய யவீரு என்னும் பேருள்ள ஒருவன் வந்து இயேசுவின் பாதத்தில் விழுந்து 12 வயதுள்ள தன்னுடைய ஒரே குமாரத்தி மரண அவஸ்தையாயிருந்தபடியால் தன் வீட்டிற்கு வரும்படி அவரை வேண்டிக் கொண்டான். அவர் போகையில் திரளான ஜனங்கள் அவரை நெருக்கினார்கள். அப்பொழுது 12 வருஷமாய் பெரும்பாடுள்ளவளாயிருந்து தன் ஆஸ்திகளை எல்லாம் வைத்தியர்களுக்கு செலவழித்தும் ஒருவனாலும் சொஸ்தமாக்கப்படாதிருந்த ஒரு ஸ்திரீ அவருக்கு பின்னாக வந்து அவருடைய வஸ்திரத்தின் ஓரத்தை தொட்டாள். உடனே அவளுடைய பெரும்பாடு நின்று போயிற்று. அப்பொழுது இயேசு, என்னை தொட்டது யார் என்று கேட்டார். எங்களுக்கு தெரியாது என்று எல்லாரும் சொன்னபோது பேதுருவும் அவனுடனே கூட இருந்தவர்களும், ஐயரே, திரளான ஜனங்கள் உம்மை சூழ்ந்து நெருங்கி கொண்டிருக்கிறார்களே, என்னை தொட்டது யார் என்று எப்படி கேட்கிறீர் என்றார்கள். அதற்கு இயேசு, என்னிலிருந்து வல்லமை புறப்பட்டதை அறிந்திருக்கிறேன், ஆதலால் ஒருவர் என்னை தொட்டதுண்டு என்றார். அப்பொழுது அந்த ஸ்திரீ தான் மறைந்திருக்கவில்லை என்று கண்டு நடுங்கி வந்து அவர் முன்பாக விழுந்து தான் அவரை தொட்ட காரணத்தையும் உடனே தான் சொஸ்தமானதையும் எல்லா ஜனங்களுக்கும் முன்பாக அவருக்கு அறிவித்தாள். அவர் அவளை பார்த்து, மகளே, திடன்கொள், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது, சமாதானத்துடனே போய் என்றார். அவர் இப்படி பேசி கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து ஒருவன் வந்து அவனை நோக்கி, உம்முடைய குமாரத்தி மரித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்றான். இயேசு அதை கேட்டு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு, அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் என்றார். அவர் வீட்டில் வந்தபோது பேதுருவையும் யாக்கோபையும் யோவானையும் பெண்ணின் தகப்பனையும் தாயையும் தவிர வேறொருவரையும் உள்ளே வர ஒட்டாமல் எல்லாரும் அழுது அவளை குறித்து துக்கம் கொண்டாடுகிறதை கண்டு, அழாதேயுங்கள், அவள் மரித்து போகவில்லை, நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அவள் மரித்து போனாள் என்று அவர்கள் அறிந்ததினால் அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி அவளுடைய கையை பிடித்து, பிள்ளையே, எழுந்திரு என்றார். அப்பொழுது அவள் உயிர் திரும்ப வந்தது. உடனே அவள் எழுந்திருந்தாள். அவளுக்கு ஆகாரம் கொடுக்க கட்டளையிட்டார் என்றார் என்பவைகள். மத்தேயு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35 45 வாக்கியங்கள் முடிய வாசிக்கலாம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 35 பூமியின் பேரிலும் சத்தியம் பண்ண வேண்டாம், அது அவருடைய பாதப்படி. எருசலேம் 35
மார்க்குமா, மத்தேயு இல்லை, மார்க் எழுதின சுவிசேஷம். இந்த சேம் பகுதி நம்ம ஏற்கனவே லூக்காவில் வாசித்த அதே சம்பவத்தை குறித்து அங்கே பேசப்படுகிறது. மார்க்கு சுவிசேஷம் 5ஆம் அதிகாரம் 35 45 வசனங்கள் முடிய நம்ம எல்லாரும் பைபிளை திருப்போம், வாசிப்போம். அவர் இப்படி பேசிக் கொண்டிருக்கையில் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலிருந்து சிலர் வந்து உம்முடைய குமாரத்தி மரித்து போனால், ஏற்கனவே ஜெப ஆலய தலைவன் ஆண்டுடத்திலே வந்து தன் குழந்தைக்காக ஆண்டுடத்திலே மன்றாடுகிறான். இப்போ பேசிக்கிட்டே வராங்க. வர வழியில் மறுபடியும் இன்னொரு கூட்டம் யாவீருடைய வீட்டிலிருந்து ஆட்கள் அனுப்பப்பட்டு செய்தி தொடர்பு செய்யப்படுகிறது. இப்போ சொல்கிறாங்க, வாசிமா. இனி ஏன் போதகரை வருத்தப்படுத்துகிறீர்கள்? இனி போதகரை வருத்தப்பட வேண்டாம், அவரை வாங்க, வீட்டுக்கு வாங்கன்னு கூப்பிட வேண்டாம். அவர்கள் சொன்ன வார்த்தையை இயேசு கேட்டவுடனே, ஆண்டவர் கேட்டவுடனே ஜெப ஆலய தலைவனை நோக்கி பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, விசுவாசம் உள்ளவனாயிரு, பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. பேதுருவையும் யாக்கோபையும் யாக்கோபின் சகோதரன் யோவானையும் தவிர, பேதுரு, யாக்கோபு, யோவான் இவர்கள் 3 பேரும் கோவொர்க்கர்ஸ், இறைப்பணியிலே கடவுளுடைய ஊழியத்திலே இயேசுவோடு கூட இருந்து ஊழியம் செய்தவர்கள். நம்ம சபையில் பாஸ்டருக்கு அந்த ஊழியம் செய்கிறீங்க எத்தனை பேர் இருக்கீங்க யோசித்து பாருங்கள். இயேசுவோடு கூட இருந்து ஊழியம் செய்வதற்கு பிரதானமான பணிவிடைக்காரர்களாக இருந்தார்கள். ஞாயிற்றுக்கிழமைக்கு சர்ச்சை வரதே பெரிய விஷயம், இதில் வேறு பாஸ்டர் கூட ஊழியத்துக்கு வேறு போகணுமா? 1 மணி நேரம் வந்து உட்காந்து போகிறதே எங்களுக்கு கஷ்டம் பாஸ்டர், எங்களெல்லாம் ஊழியமெல்லாம் செய்யணும்னு சொல்லாதீங்க பாஸ்டர். இயேசுவோடு கூட பணியமர்த்தப்பட்டவர்கள், அவருடைய ஊழியத்தை தொடர்ந்து செய்யக்கூடியவர்கள் யோவான், பேதுரு, யாக்கோபு. சரி, இந்த 3 பேரும் தவிர வேற யாரும் கூட வச்சிக்கல. சரிம்மா. வேறொருவரும் தம்மோடு கூட வருகிறதற்கு இடம் கொடாமல், தம்மோடு கூட வர்றதுக்கு அவங்களுக்கு என்ன இருந்தது, ஆசை இருந்தது, ஆனால் இடம் கொடாமல் ஜெப ஆலய தலைவனுடைய வீட்டிலே வந்து சந்தடியையும் மிகவும் அழுது புலம்புகிறவர்களையும் கண்டு உள்ளே பிரவேசித்து நீங்கள் சந்தடி பண்ணி அழுகிறதென்ன, நீங்கள் சத்தம் போட்டு சந்தடி பண்ணி அழுது புலம்புகிறது என்ன, பிள்ளை மரிக்கவில்லை நித்திரையாயிருக்கிறாள் என்றார். அதற்காக அவரை பார்த்து நகைத்தார்கள். எல்லாரையும் அவர் வெளியே போக பண்ணி பிள்ளை தகப்பனையும் தாயையும் தம்மோடே வந்தவர்களையும் அழைத்து கொண்டு பிள்ளை இருந்த இடத்துக்கு பிரவேசித்து பிள்ளையின் கையை பிடித்து தளித்தாக்குமி என்றார். அதற்கு சிறு பெண்ணே எழுந்திரு என்று உனக்கு சொல்லுகிறேன் என்று அர்த்தமாம். பெண்ணே எழுந்திரு என்று சொல்லி அர்த்தமாம். உடனே சிறு பெண் எழுந்து நடந்தான். அவள் 12 வயசுள்ளவளாய் இருந்தாள். எத்தனை வயசுங்க? 12 வயசுன்னா எந்த கிளாஸ் போவாங்க? 7th ஸ்டாண்டர்ட் ஸ்டூடெண்ட். 12 வயது உள்ளவளாயிருந்தாள். பாசிமா. அவர்கள் மிகுந்த ஆச்சரியப்பட்டு பிரமித்தார்கள். அதை ஒருவருக்கும் அறிவியாதபடி அவர்களுக்கு உறுதியாக கட்டளையிட்டு அவளுக்கு ஆகாரம் கொடுக்கும்படி சொன்னார். ஆமென். பிரைஸ் தி லார்ட். அந்த டிஸ்ப்ளே பண்ணுமா அந்த பிக்சரை? 2 பிக்சருக்கு பற்றியா? முதல் பிக்சர் போடுமா? இங்கே பார்க்குறீங்க பார்த்தீங்களா? இது யாவருடைய வீடு, ஜெப ஆலய தலைவனுடைய வீடு. மகள் மரித்திருக்கிற காட்சி.
விருந்து வீட்டுக்கு போவதை பார்க்கிலும் துக்க வீட்டுக்கு போவது, சொல்லுங்களா சொல்ல மாட்டீங்களா? விருந்து வீடுன்னு என்ன? கல்யாணத்துக்கு. அன்றைக்கி தான் பாரு சீவி சிங்காரிச்சு எங்கே இல்லாத பூவை வாங்கி தலையில் வச்சு பொட்டு வச்சு இல்லையா, மேக்கப்பெல்லாம் பண்ணி. என்ன வெங்கடேஷ் இப்படி பேசுகிறேன்? இங்கே அங்கே கடனை வாங்கி அது கொஞ்சம் காசு செலவு பண்ணி இன்னும் ஜோராக போவாங்க பாருங்களேன். ஆனால் துக்க வீட்டுக்கு போகும்போது பொதுவாகவே நாம் என்ன பண்ணுறதில்ல, அலங்கரிக்கிறது இல்லை, இருக்கிற வண்ணமாகவே நாம் போவோம். ஆண்டவர் ரொம்ப துக்கம் விசாரிக்கக்கூடியவர், நம்ம விசாரிக்கிறவர். ஆண்டவர் சொல்கிறாரு, என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள். அப்படியே சொல்ல, கைத்துக்கு சொல்லுங்க, என் ஜனத்தை ஆற்றுங்கள், என் ஜனத்தை தேற்றுங்கள். பைபிள் சொல்லுது 66ஆம் அதிகாரம் ஏசாயா புஸ்தகம் 16ஆம் வசனத்தில், ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல நான் உங்களை தேற்றுவேன். ஒருவனை ஒரு தாய் தேற்றுவது போல, அதையே தகப்பன் தேற்றுவது போலன்னு சொல்ல. தகப்பன் சுமப்பது போல தாய் தேற்றுவது போல எல்சடா என்ற நாமமுடையவராய் ஆண்டவர் இருக்கின்றார். இந்த வீட்டில் ஒரு துக்க நிகழ்ச்சி இயேசு கலந்து கொண்டார். எத்தனை பேர் துக்க நிகழ்ச்சிகள் கலந்துன்னு ஆசை இருக்குது? நாங்கள்லாம் அங்கெல்லாம் போக மாட்டோம் பாஸ்டர். சாவினாலே சமுதாயத்தில் தீட்டு நாய் போகுது. சாவினாலே எத்தனை பேர் தீட்டு இயேசு கழிச்சார்? எத்தனை பேர் நம்புறீங்க? சாவை வென்றவர், தீட்டை அழிச்சவர். எதையெல்லாம் இன்னைக்கு மனுஷன் தீட்டு தீண்ட தகாதவர் என்று ஒதுக்கி வைக்கிறார்களோ அந்த சம்பிரதாயங்களையும் சடங்குகளையும் அப்படிப்பட்டதான தகாத விதமான அறிகுறிகளையும் அழித்தவர் ஆண்டவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தார். இந்த வீட்டில் துக்க நிகழ்ச்சியில் ஏற்று போகிறார். இது யாருடைய வீடு? எல்லாரும் ஞாபகம் சொல்ல, யாருடைய வீடு? யாவினுடைய வீடு. யாவர் யாரு? ஒரு ஜபக்கூட்டத்துக்கு பாஸ்டர், போதகர், ஒரு தலைவன், ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் ஆஃப் பீப்புளுடைய ஒரு நல்ல தலைவனாக இருக்கின்றான். அந்த வீட்டிலே ஒரு துக்க சம்பவம் நடக்கின்றது. பிள்ளை வியாதியாக இருக்கின்றாள். அந்த தலைவன் ஆண்டிடத்தில் சென்றார். அடுத்த பிக்சர் போடுமா? ஆண்டிடத்தில் போகின்றார். இங்கே போகும் வழியிலே நடப்பது என்ன? போயிட்டு சொல்லிட்டாங்க, விஷயம் நடந்து போச்சு. இவர் போய் சொல்றாரு, மரண அவஸ்தைப்படுகிறாள், என் பிள்ளை மரண அவஸ்தைப்படுகிறாள், போதகரே நீர் வந்து என் மகளை காப்பாற்ற. எத்தனை பேர் ஊழியக்காரர் உங்கள் வீட்டு ஜெபம் பண்ணுறது கூப்பிடுறீங்க? அல்லையா சொல்லாது, நான் கூப்பிடுறேன்னு வாய் தரேன் சொல்லுங்க. எத்தனை பேர் வீட்டில் மரண அவஸ்தைக்குது? இன்றைக்கி நிறைய பேர் சர்ச்சுக்கு வரல. அவங்க வீட்டில் எதனா கஷ்டம் வரட்டுமே, இல்லை இழப்பு வரட்டுமே, நஷ்டம் வரட்டுமே, ஒன்று அந்த பாஸ்ட்டுக்கு ஃபோன் போடு. எங்கே பாஸ்ட்டுக்கு? இவங்களுக்கு அந்த பாஸ்ட்டுக்கு சம்மந்தமே கிடையாது. ஒரு ஆபத்து வரட்டுமே, ஒரு கஷ்டம் வரட்டுமே, கிறிஸ்தவர்களோ இஸ்லாத்தை சேர்ந்தவர்களோ மற்றவர்களோ பொதுவாகவே கஷ்டம் வரும்போது தான் கடவுள். நம்ம நல்லா இருக்கும்போது நமக்கு என்ன பண்ணுறதில்ல? கடவுளை தேடுறதில்லை. தன்னுடைய நெருக்கடி சூழலிலே, கடினமான இக்கட்டான சூழல, வேதம் சொல்லுகிற ஆபத்து காலத்தில் அவரை நோக்கி கூப்பிடு, அவர் உனக்கு தேவன் நமது அடைக்கலனும் பெலனும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமாறு. கை தூக்கி சொல்லுங்க, தேவன் நமது பெலனும் நமது அடைக்கலமும் ஆபத்து காலத்தில் அனுகூலமான துணையுமானவர். தன்னுடைய குடும்ப சூழல, அதுவும் பெண் பிள்ளை. பொதுவாக ஆண்கள் அதிகமாக அஃபெக்ஷனேட் ஆகிறது எங்கடானா பெண் பிள்ளைகள் தான். வடதுருவம் தென்துருவம் எப்படி இழுக்குதோ எல்லா வீட்லேயும், நம்ம ஊரில் மட்டுமில்லை எல்லா ஊர்லேயும் பெண்கள் தகப்பனோடு ரொம்ப அட்டாச்சாக இருப்பாங்க. சொல்ல வேணும் சம்பிங்க்கு, அவ்வளோதான். ஆடுவார். அங்கே பகை வரான்னு இங்கே சர்ச்சு கூட விட்டு நேராக போடுவார். என்னென்ன என் பொண்ணு வீட்டுக்கு வந்துட்டா. ஏன் பெண் பிள்ளைகளை அதிகமாக தகப்பன்மார்கள் நேசிக்கிறார்கள்? இந்த கதையெல்லாம் கூடாது. ஏன்னா கதை மட்டும் ஏன் பெண் பிள்ளைகளை கோபி பிரியா சொல்லுங்க, கோபிநாத் பிரியா சொல்லுங்க, ஏன் நீங்க பேசியா நேசிக்கிறீங்க?
அது இயல்பு, இயற்கை. இயற்கையாவே நம்ம பெண் பிள்ளை அதிகமா நேசிப்போம். ஓகே, என்னது இவருதான் அவங்க எங்க பாசமா, ஆசை ஆண்கள் மீது, பாசம் பெண்கள் மீது. ஓகே, அது பாசம் தான், வேற ஒன்று ரெண்டு. கையை தட்டுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? பெண் குழந்தையை பார்த்த உடனே தன் தாய் ஞாபகம் வந்துடும். அம்மாவை பார்க்கிற அடுத்த அம்மாவா அந்த பெண் குழந்தை என்ன பண்றோம்? ஆனா இதே தமிழர் சமுதாயத்துல, கிறிஸ்தவ வரலாறு சமூகத்துல, என் குலதெய்வம் தானமா, என்ன தெய்வமா, யாரா? அதான் பெண் குழந்தை பழைய புரியுமா? சிவாவை பாருங்க, பெண் குழந்தை தந்தோட சிவாபா என்ன பண்ணாங்க? ஏன் மூணாவது ஆண்களை பேட்ட வாடா சொல்றாங்க? போராடி ஜபம். கீதாவுக்கு 3 பெண் பிள்ளை இருக்காங்க, என்ன பண்றதே தெரியல பாஸ்டர். கர்த்தர் பார்க்கணும். அல்லேலூயா. கவலைப்படாதீர்கள். ஆண்டவர் ஏன் நம்முடைய வீடுகளிலே பெண் குழந்தைகளை கொடுத்தார் சொன்னா, பிரியமானவர்களே, நம்முடைய பாசம், நம்ம மீது கடவுள் வைத்திருக்கிற ஆசை. பாருங்க, எவ்வளவு ஆசை இருந்தா, எவ்வளவு பாசம் இருந்தா அப்பா ஆண்டவரை தேடி போகிறார். யாருக்காக? தன் மகளுக்காக. தகப்பன்மார்களே, உங்கள் பிள்ளைகளுக்காக ஆண்டவரிடத்திலே முறையிட வேண்டியது ஒவ்வொரு தகப்புடைய தலையாய கடமையா இருக்கும். அல்லேலூயா. தினந்தோறும் உங்க பிள்ளைகள் தலைமையில கை வச்சு ஜெபம் பண்ணுங்க. பாதுகாப்புக்காக ஜெபம் பண்ணுங்க. அவங்க போகும்போதும் வரும்போதும் ஆசீர்வாதமா இருக்கிற ஜெபம் பண்ணுங்க. அப்படியே நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நம்முடைய கலாச்சாரம், பழக்க வழக்கங்கள் எல்லாம் வித்தியாசமாக இருக்கின்றது. ஆண்டவருடைய வார்த்தை நம்மை உற்சாகப்படுத்துகின்றது. யாவரு ஒரு பெரிய தலைவன் தான். மத சம்பந்தமான, சபை சம்பந்தமான, இல்லையா, சடங்குகள் அவருக்கு ஏராளம் உண்டு, வேலைகள் அவருக்கு ஏராளம் உண்டு. திடீர்னு வீட்டை விட்டு வெளியே வந்தார்னா யாராச்சும் ஒருத்தர் ஃபோன் பண்ணி, பாஸ்டர் எங்கள் வீட்டுக்கு ஜெபம் பண்ணுவாங்க, எங்கள் வீட்டில் ஒரு பிரச்சனை ஆயிடுச்சு, அந்த பிரச்சனையை சொல்லி தீர்வு காண்பு அவரை அழைப்பாங்க. ஆனால் மொத்தமாக தூக்கி தூர போட்டார். ஒருவேளை அன்றைக்கு ஆலயத்தை வேறு யாருக்குன்னா சாவி கையில் கொண்டு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு வீட்டை விட்டுப்பார். இயேசுவை தேடி வருகிறாள். அல்லேலூயா. இயேசுவை இடத்திலே தீர்வு காண வருகிறார். பைபிள் சொல்லுது, உங்கள் வாயில் இருந்து சொல் பிறவாதற்கு முன்னமே உங்கள் தேவை என்னதென்று ஆண்டவர் அறிந்திருக்கிறார். முதல் கருத்தை சொல்கிறேன், நாம் சொல்கிறதுக்கு முன்னாலே ஆண்டவர் உனக்கு என்ன வேண்டும் என்பதை அறிந்திருக்கிறார். அந்த பத்லேமை குருடை பார்த்த ஆண்டுகார், அவனுக்கு ஏற்கனவே தெரியும், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும், தாவீதின் குமாரனே எனக்கு முன்னிலும் அதிகமாக கூப்பிட்டான். கையை தட்டி கத்த சோத்து பண்ணுங்க. சீடர்கள் சொல்கிறாங்க, ஐயா நீங்கள் வாயை திறக்காதீங்க, அமைதியாக இருங்க அப்படின்னா. அவங்க சொல்லியும் அவன் கத்துறான். ஆனால் இயேசு காது கொடுத்து கேட்டார். உங்கள் வீட்டில் காது கொடுத்து கேட்குறீங்களா? நிறைய பேர் காதே இல்லை, கேட்குறதே இல்லை. இவர் நான் என்ன சொன்னாலும் கேட்குறது இல்லைண்ணா, இவர் நான் என்ன சொன்னாலும் இவன் கேட்குறதே இல்லை. இதனால தான் நிறைய பிரச்சனை வீட்டில். நான் உங்களை ரொம்ப அன்போடு கேட்டுக்கொள்கிறேன், லிசன் டு யுவர் வைஃப், லிசன் டு யுவர் ஹஸ்பண்ட். உங்கள் வாழ்க்கை சுவாரஸ்யமாக இருக்க வேண்டுமானால் ஒருவர் ஒருவர் சொல்வதை கேளுங்கள். தட்டுங்கள் திறக்கப்படும். அது கூட இவ்வளோ மெல்லமாக சொல்லணும், நீங்கள் குளிர்தா? தட்டுங்கள் திறக்கப்படும், கேளுங்கள் கொடுக்கப்படும். நாம் முதல்ல, அதனால தான் பைபிளில் அநேக இடங்களில் காதுள்ளவன் கேட்க கடவன், காது உள்ளவன் கேட்க கடவன். ஏன் அப்படி ஆண்டவர் சொன்னார்? இவங்களெல்லாம் காதே இல்லைன்னு அர்த்தமா? காது இருக்குது, ஆனால் காது கொடுக்கறது இல்லை. காது இருக்குது, காது என்ன பண்ணுறதில்ல?
கொடுக்கறதில்ல. அதனால தான் டீச்சர்ஸ் பாருங்க என்ன பண்ண, காது பிடிச்சி இழுத்து சொல்லு, நான் சொல்கிறத. ஏன் காது பிடிச்சி இழுக்கிறாங்க? முடி பிடிச்சா இழுக்கலாமே டீச்சருங்க. என்ன காது தான் கேட்கறது. ஆண்டவர் நாம் சொல்லக்கூடிய ஒவ்வொரு வார்த்தைகளையும் கவனித்து கேட்கிறார். வேதம் சொல்கிறது, கர்த்தருடையவர்கள் ஒருவரோடு கூட ஒருவர் பேசிக்கொள்வார்கள், தேவனாகிய கர்த்தர் கவனித்து கேட்கிறார். மல்கியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 3ஆம் அதிகாரம் 15-16 வசனம் நினைக்கிறேன். பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருவரோடு கூட ஒருவர் பேசிக்கொள்வார்கள், தேவனாகிய கர்த்தர் கவனித்து கேட்கிறார். அதனால தான் ஆண்டவர் சொல்றாரு, கேளுங்கள். இங்கே ஆண்டவர் அவன் பேசினதை கேட்டார். அது மட்டுமல்ல, மக்கள் பேசுகிறதையும் கேட்டார். என்ன பேசுகிறாங்க? ஐயா, யாவிர ஐயா, தலைவர் ஐயா, தயவுசெய்து இனிமேல் பாஸ்டர் ஐயாவை டிஸ்டர்ப் பண்ணாதீங்க. உங்கள் மகள் ஏற்கனவே இறந்துட்டார். எப்படி இருக்கும் இருக்கு. நீங்கள் அப்பாவாக இருந்து யோசித்து பாருங்கள், அம்மாவாக இருந்து யோசித்து பாருங்கள். சில பேர் கண்ணில் தண்ணியே வர்றது கிடையாதுங்க. அவங்க எல்லாம் ரொம்ப நல்லவன்னு நினைக்கிறீங்களா? ஆனால் வரும்போது அவங்களுக்கு அழுறதுக்கு ஆடு கட்சிப்பு இருக்காருங்க. ஆண்டவர் ரொம்ப வாழ்க்கையோடு கூட விளையாடுகிறவர், வாழ்க்கையோடு கூட கலந்திருக்கின்றவர். நம்முடைய துயரங்களை பைபிள் சொல்லுங்க 5ஆம் அதிகாரத்தை, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார். பக்கத்தில் கழிச்சு சொல்லுங்க, துயரப்படுகிறவர்கள் பாக்கியவான்கள் அவர்கள் ஆறுதல் அடைவார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? ஒருவேளை இன்னைக்கு சர்ச்சைக்கு ஒரே துயரத்தோடு வந்திருக்கலாம், கஷ்டத்தோடு வந்திருக்கலாம், வலியோடு வந்திருக்கலாம். நீங்கள் ஆறுதல் பெறுவீர்கள். அல்லேலூயா. ஆண்டுடைய வார்த்தை சொல்கிறது, நீங்கள் ஆறுதல் அடைவீர்கள். இங்கே துயரப்பட்டவர் துதித்து பாடிடுவா துதியின் உடையுடனே, துயரப்பட்டவர் துதித்து பாடிடுவா துதியில் உடையுடனே. அங்கே உயரமாம் சீயோன் உன்னதரோடு அடித்து கவி பாடுவோம். அங்கே உயரமாம் சீயோன் உன்னதரோடு அடித்து கவி பாடுவோம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன் அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் உரைத்த அடையாளங்கள் எல்லாம் தவறாமல் நடக்கின்றதே. அவர் வரும் வேளை அறியா இருப்பதால் இப்போதும் ஆயத்தமாயிருப்போம். அவர் வரும் வேளை அறியா இருப்பதால் இப்போதும் ஆயத்தமாயிருப்போம். சிங்கார மாளிகையில் ஜெய கீதங்கள் பாடிடுவோம். சீயோன் மணவாளனுடன், சீயோன் மணவாளனுடன். ஆண்டவர் யாவினுடைய சத்தத்தை கேட்டாள். ஒருவேளை அம்மா கூட்டிகிட்டு போனாரா இல்லைன்னு தெரில. கண்டிப்பாக அம்மா எங்கே தந்திருப்பாங்க? வீட்டில் இருந்திருப்பாங்க. ஒரு தகப்பனாக ஆண்டவர் தேடி போகிறார், தன் மகளுடைய சுகத்துக்காக தேடி போகிறார். என் மகள் மரண அவஸ்தைப்படுகிறாள், ஐயரே, இயேசுவே, எப்படியாகியும் என் வீட்டுக்கு வாரும் என்று தன் வீட்டுக்கு ஆண்டவர் அழைக்கின்றார். மரண அவஸ்தைப்படுகிறதான தன் குழந்தை சுகத்துக்காக அழைக்கின்றார், பலவீனத்தை மாற்ற அழைக்கின்றார். இப்பொழுது மகள் இறந்து விட்டாள். வேதனை, துக்கம்,
கவலை ஆறும். எங்கள் அம்மா சிஎம்சி ஹாஸ்பிட்டலில் குற்றுயிராக போராடி கொண்டிருக்கும் போது அதை விட ஒரு பெரிய துக்கம் என் வாழ்க்கையில் வந்ததில்லை. என்னுடைய தாயினுடைய இழப்பை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியவில்லை. டாக்டர் கேஷுவாலிட்டியில் சொல்லிட்டாங்க, அவ்வளோதான், இனி பிழைக்க முடியாதுங்க, நீங்கள் வீட்டுக்கு எடுத்து போயிடுங்க. மூச்சு திரண்டுறல், அவங்களால முடியல. இப்போவோ அப்போவோ கடினமான நிலையில் என் மனசுக்கு ரொம்ப கஷ்டம். என் மகள் என்ன பண்ணிட்டா, அவள் சொன்ன பார்த்தியா, அம்மாவுக்கு அடுத்து பார்க்குறது மக தான். என் மக என்ன செஞ்சா, டாடி நீங்கள் எங்கள் கூட என் வேனில் வர வேண்டாம், நீங்கள் அம்மாவும் எல்லாம் என்ன பண்ண காரில் போயிடுங்க. நாங்கள் வீட்டுக்கு வந்துட்டோம். ஆனால் என் மகள் என்னுடைய தாய் உயிர் விடும் நேரத்தில், இந்த பம்ப் அடிக்கிற நேரத்தில் அதை பிடிச்சிட்டு கூடவே நின்னான். அந்த காட்சியை என்னால் இன்றைய வரையும் என் வாழ்க்கையில் மறக்கவில்லை. அல்லேலூயா. தாய்க்கு பின் சொல்லுங்களேன், யார் தாரம்னா தரதரான்னு இஸ்னு போகிறதுக்கா? உன் தாய் கழுத்து நீ தாயாக மதிக்கக்கூடியவள் மனைவி என்பதை மறந்து விடாது. இந்த ஒழுக்கத்தை, இந்த பண்பாட்டை, இந்த டீச்சிங்கை, இந்த பயிற்சியை எங்கே பெற்றுக்கொள்ள முடியும்? சபையில தான் பெற்றுக்கொள்ள முடியும். மனைவிமாருங்க, உன் கணவன்மார்களை ஆலயத்துக்கு கொண்டு இருத்துங்க. இங்கே சொல்லப்படுகிற போதனைகள் உங்கள் குடும்ப ஆரோக்கியத்தையும் சௌகரியத்தையும், உங்கள் குடும்பம் நல்ல குடும்பமாக உருவாவதற்கு இது உருவாக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? அவருக்கு வேலை, அதனால தான் அவர் வரல. உனக்கு என்ன வாங்க? குடும்பம் ஒரு கதம்பம், குடும்பம் பல்கலைக்கழகம். குடும்பம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமானால் பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் பேணுதல் நம்முடைய வாழ்க்கையில் அவசியம். ஒரு குழந்தை சிக்காகும்போது தகப்பனுக்கு மட்டுமல்ல, தாய்க்கும் கவனம் தேவை. இந்த குழந்தையை நாம் பெற்றெடுப்பதற்கு எந்த அளவுக்கு முக்கியமோ, அந்த குழந்தையை வளர்த்தெடுப்பது அதை விட பிரதானம், அதை விட முக்கியம். அல்லேலூயா. ஒரு நல்ல தகப்பனாக, ஒரு நல்ல தாயாக உருவாக வேண்டுமென்றால் இந்த சத்திய வேதத்தை நம்ம கற்றுக் கொடுங்க பாடம். இதுக்கு மேலே போதனைகளே கிடையாதுங்க. ஆண்டவருடைய இறையாண்மை, ஆண்டவருடைய வார்த்தைகள் நம்முடைய குடும்பத்தை வளமாக்கும். பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம். அந்த சுதந்திரம் கண்ணாடியை போன்றது, கீழே போட்டுவிட்டால் உடைந்துவிடும். பெண் பிள்ளைகள் அப்படிதான். நீங்கள் அந்த பிள்ளைகளிடத்தில் பாசம் காட்டாவிட்டால், உங்கள் பெண் பிள்ளைகளிடத்திலே கவனம் செலுத்தாவிட்டால், யாரோ ஒருத்தர் எதையோ ஒன்று கொடுத்து மயக்கிட்டான்னா, அப்பா மந்திரவா அம்மா மந்திரம் எல்லாரும் மந்திரம் விட்டு ஓடுவா. 19 வயசில் கல்யாணத்துக்கு ஆசைப்பட்டு பொம்பளை பிள்ளைங்க வெளியே ஓடிடுது. காரணம் என்ன? எங்கே கிடைக்குதோ யோசித்து பாருங்கள். எத்தனை பேர் எறும்பு சாரியாக போகிறத பார்த்துருக்கீங்க? எங்கே போகுது தெரியுமா எறும்பு? சர்க்கரை தேடி போகுது, இனிப்பு தேடி போகுது, அது சேமிச்சு வைக்க போகுது. வாழ்க்கை சூழலில் எவ்ரி இண்டிவிஜுவல் பேரண்ட்ஸ், ஒவ்வொரு தலைவரும் தலைவிமார்களும் பிள்ளை சுகத்துக்காக கவனம் செலுத்த வேண்டும் என்பதை இன்ற காலவெளியிலே நான் உங்களை கனிவோடு சொல்லிக் கொள்கின்றேன். யூ மஸ்ட் டேக் என் ரெஸ்பான்சிபிலிட்டி ப்ரேயிங் ஃபார் யுவர் சில்ட்ரன். உங்கள் பிள்ளைகளுக்காக ஜெபிக்கக்கூடிய தகப்பனாக, தாயாக நாம் மாற வேண்டும். இயேசுவை நம்முடைய வாழ்க்கையில் நாம் அழைக்க வேண்டும். அல்லேலூயா. ஜெபம் பண்ணா மட்டும் போதாது. ஆண்டவரே, ஆண்டவரே என் வீட்டுக்கு வாரும் ஆண்டவரே. கல்யாண வீட்டிலே, விருந்து வீட்டிலே திராட்சரசம் தீர்ந்து விட்டது. குறையுற்ற நிலையிலே, குடும்ப வாழ்விலே, திருமண வாழ்க்கையிலே அன்னை மரியாளிடத்திலே பரிமாறுகள் வந்து கம்ப்ளைண்ட் பண்ணுகிறார்கள். தாயாரே,
எங்கள் குடும்பத்தில் ஒரு இப்படிப்பட்ட ஒரு நிகழ்ச்சி நடந்து கொண்டிருக்கிற சூழ்நிலை குறைவுபட்டு போயிற்று. இதற்கு நாங்கள் தீர்வு செய்ய எங்களால் இயலாதது. நீர் ஏதாகிலும் செய்யக்கூடுமானால் உன் மகனாகிய இயேசுவிடத்திலே சொல்லும் என்று சொன்னார்கள். ஆண்டவருடைய தாயாராகிய மரியாள் இயேசுவிடத்திலே அந்த விண்ணப்பத்தை எடுத்துக்கொண்டு சென்றாள். கையை தூக்கி சொல்லுங்க தாய்மார்களே. நாம் வேண்டுகிறதுக்கும் எண்ணுகிறதுக்கும் அதிகமாய் நம்மளே கிரியை செய்ய வல்லமுள்ளவராக இருக்கிற ஆண்டவரிடத்துக்கு உங்கள் விண்ணப்பங்களை, உங்கள் வேண்டுதல்களை, உங்கள் கோரிக்கைகளை நீங்கள் செலுத்த வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. பிலிப்பியர் 4:6 சொல்கிறது, ஸ்தோத்திரத்தோடு கூடிய ஜெபத்தினாலும் வேண்டுதனாலும் தேவனுக்கு தெரிய. எல்லாரும் கை தூக்கி சொல்லுங்க, தேவனுக்கு தெரியப்படுத்துங்கள். ஹல்லேலூயா. நீங்கள் ஆண்டவருக்கு தெரியப்படுத்தும் போது ஆண்டவர் அமைதி காப்பாரா? நீங்கள் செல்வதற்கு முன்னதாகவே ஆண்டவர் உங்கள் தேவை என்னதென்பதை அறிந்திருக்கிறார். பரம தகப்பனே, உமது கரங்களில் என்னையும் கொடுத்து விட்டேனே, உம் சித்தம் போல என்னை நடத்துமே, உம் சித்தம் போல என்னை நடத்துமே. அன்பின் தெய்வமே, என்னை நடத்தும் தெய்வமே, நன்றியோடு உம்மை பாடுவே. நான் நன்றியோடு உம்மை பாடுவே. இயலாத சூழ்நிலைகள், நம்மால் முடியாத சூழ்நிலைகள், நம்மால் மேற்கொள்ள முடியாத நிலைப்பாடுகள் வரும்போதெல்லாம் நாம் யோசிக்கலாம், இந்த டாக்டர்கிட்ட போகலாமா, அந்த டாக்டர்கிட்ட போகலாமா, அவங்ககிட்ட போகலாமா, இவங்ககிட்ட போகலாமா. யோசிச்சு பாருங்க, கரண்ட் பில்லு கட்டுறதுக்கு காசு இல்லைன்னா அவருக்கு ஃபோன் பண்ணலாமா, இவருக்கு ஃபோன், எவருக்கு ஃபோன் பண்ணாலும் அங்கே உத்தரவு கொடுக்கப்படல 100 ரூபா கூட உங்கள் கையில் வந்து சேராதுங்க. ஹல்லேலூயா. ஆண்டவர் நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். வாயிலிருந்து சொல்கிறார். தாவீது அரசன் எழுதுகின்றான், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். எத்தனை பேர் நம்புறீங்க? ஆண்டவர் ஏற்கனவே நமக்காக செய்து கொண்டிருக்கிற ஆண்டவராக இருக்கின்றார், கொடுக்கின்ற ஆண்டவராக இருக்கின்றார். ஆனால் நாம் அவரிடத்தில் வந்து சொல்ல வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றார். எத்தனை பேருக்கு ஆசை இருக்கு? இன்னைக்கு ஒரு நல்ல விசேஷமான செய்தி. அருமையானவளே, தன்னுடைய மகளுடைய சுகத்துக்காக, மரண வேதனையை அவஸ்தைப்பட்டு கொண்ட மகளுக்காக யாவரி டேக்கன் த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் டு கோ டு காட். ஆண்டவரிடத்துக்கு போனால், ஆண்டவரிடத்திலே நாம் கோரிக்கைகளை சொன்னார். இப்பொழுது ஆண்டவர் வீட்டுக்கே வந்துட்டாருங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? அல்லேலூயா. ரோட்டில் இருந்த ஆண்டவரை, வழியில் இருந்த ஆண்டவரை வீட்டுக்கு அழைக்கிற பாக்கியம் இன்றைக்கு யாருக்கு உண்டு? சகோதரனே, சகோதரியே, ஆண்டவர் உங்கள் வீட்டுக்கு வருவார் என்று சொன்னால், சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய சொல்லுங்களேன். எத்தனை பேர் நம்புறீங்க? சின்ன மனுஷனுக்குள்ள பெரிய ஆண்டவர் வந்தா பெரிய பெரிய காரியங்கள் நடக்கும். எத்தனை பேர் நம்புறீங்க? சின்ன குடும்பத்தில், சின்ன வாழ்க்கையில் பெரிய ஆண்டவர் வந்துட்டாருன்னா இதுவரை தீர்வு இல்லாத அங்கே ஒரு அற்புதம் நடந்தது. அழுகிறவளை பார்த்து ஆண்டவர் சொன்னார். என்ன சொன்னார்? இவள் தூங்கிட்டு இருக்கான்னு. அவங்க எல்லாம் பார்த்து என்ன சொன்னாங்க? என்ன சாமி இப்படி சொல்கிறீங்க? நியாயமா சாமி? இறந்துட்டான்ற செய்தியே நாங்கள் ஏற்கனவே சொல்லி அனுப்பிச்சிட்டோம், இங்கே பாடையும் கட்டிட்டோம், அதுக்காக ஊருக்கெல்லாம் தகவலும் கொடுத்துட்டோம், எல்லாரும் வந்துட்டாங்க, நாங்கள் எல்லாரும் உட்காந்து அழுதுகிட்டு இருக்கோம். இந்த சமயத்தில் இப்படி ஒரு போடு போடுறீங்களே, நியாயமா ஆண்டவரே? ஆனால் ஆண்டவருக்கு தெரியும். ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். எல்லாரும் கை தூக்கி சொல்ல, நானே உயிர்த்தெழுதலும் ஜீவனுமாக இருக்கிறேன். என்னை விசுவாசிக்கிறவர்கள் மரித்தாலும் திரும்ப உயிர் பெறுவார்கள். எத்தனை பேர் நம்புறீங்க? மரண தருவாய் நமக்கு நெருடு சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவர் டச் பண்ணார்னா நம்ம நல்லாயிடும். அல்லேலூயா.
ஆண்டவர் நம்மை தொட்டால் நாம் வளம் பெறுவோம், நலம் பெறுவோம், சுகம் பெறுவோம். ஆனால் ஆண்டவர் தொடுவதற்கு நாம் நம்மை ஒப்பு கொடுக்க வேண்டும், அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவர் எல்லாரையும் வெளியேற செய்தார். ஆண்டவர் உள்ளே வந்தார். இப்போ சொன்னார், தலித்தா குமி. எல்லாரும் சொல்லுங்க, தலித்தா குமி, சிறு பெண்ணே எழுந்து. சொன்ன மாத்திரத்தில் கையை பிடிச்ச ஆண்டவர் அவள் தூக்கி விட்டார். எத்தனை பேர் நம்புறீங்க இந்த சம்பவத்தை? எத்தனை பேர் நம்புறீங்கன்னு கேட்டேன். ஆண்டவர் மரித்தவர்களை உயிரோடு கூட எழச் செய்கிறவர். 4 நாளாயிற்றே நாரும் என்றார், நம்பிக்கை விடாதே அவன் பிழைப்பான் என்றார். மார்த்தாள் மரியாள், 4 நாளாயிற்று ஆண்டவரே, இனி என்ன பண்ண முடியாது. பூச்சி இருக்கும், புழு இருக்கும், அங்கே அரிப்பு இருக்கும், நாற்று வரும், துர்நாற்று வரும். இனிமே என் சகோதரன் உயிர் பெற முடியாது. அவர்கள் உயிர்த்தெழுத நாளில் என் சகோதரன் உயிர் பெறுவான் என்றாள். மார்த்தாளையும் மரியாளையும் பார்த்து ஆண்டவர் சொன்னாள், நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பாய். பக்கத்தில் கை கொடுங்க, சொல்லுங்க பார்க்கலாம். பக்கத்தில் கை விட்டு சொல்லுங்க, நீ விசுவாசித்தால். விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசியே நீ பதறாதே, விசுவாசியே நீ கலங்காதே, விசுவாசித்தா. திரும்ப நம்புறீங்க, நீதிமான் என்றும் பிழைப்பான். விசுவாசித்தால். ஆண்டவர் அந்த யாவரை பார்த்து சொன்னார், நீ விசுவாசிக்கிறியா? ஆண்டவர் கல்லை அருகிலே வந்தார். ஆண்டவர் பேர் சொல்லி கூப்பிடுகின்றார், லாசருவே வெளியே வா. சொன்ன மாத்திரத்தில் உனக்கு காது கேட்குதோ இல்லையோ, நான் பேசுறது இன்னைக்கு எனக்கு காது கேட்குதோ இல்லையோ, செத்து போன டெட் பாடிக்கு காது கேட்டுச்சுங்க. அவன் சிலையோடு கூட கல்லில் இருந்து வெளியே வந்தான். கல்ல கை தட்டி சோத்திரம் பண்ணுங்க, ஹல்லேலூயா. நாயினூர் என்ற ஊரிலே, கிராமத்திலே ஒரு விதவையினுடைய மகன் இறந்து விட்டான். பாடை சென்று கொண்டிருக்க தெருவிலே அந்த விதவையானவள் ஆண்டவரிடத்திலே முறையிடுகிறாள், ஆண்டவரே, எனக்கு இருந்த ஒரே ஒரு வாரிசு சொத்து எனக்கு இருக்கிற ஆண்டவரே, எதிர்காலம், வாழ்வு, ஆதாரம் இவன் தான் ஆண்டவரே, செத்து போயிட்டான், எங்கே போவான் ஆண்டவரே? ஆண்டவர் பாடையை தொட்டாள். அந்த விதவைக்கு இந்த சிறுமகனை எழுப்பி திரும்ப கையிலே கொடுத்தார். இன்றைக்கும் ஆண்டவர் ஜீவித்துக் கொண்டிருக்கின்றார். அவர் உயிரோடு கூட இருக்கிறவரானபடினாலே வேதம் சொல்கிறது, முற்றும் முடிய ரட்சிக்க வல்லமுள்ளவராயிருக்கின்றார். மரித்தேன், இதோ சதா காலம் நான் உயிரோடு கூட இருக்கிறேன், ஆண்டவர் திருவுளம் பற்றி கொண்டிருக்கின்றார். அன்பானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகளே, மரணம் நேரிட தருவாயில் நாம் எங்கே நிற்கின்றோம்? யாரிடம் செல்கின்றோம்? வியாதிப்பட்ட நேரங்களிலே நாம் யாரிடம் செல்கின்றோம்? ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்கின்றார், நான் தான் உங்கள் தீர்வு, நான் தான் உங்கள் பதில், நான் தான் உங்கள் உயிர் மீட்சி. ஆண்டவர் அன்றைக்கு அந்த சிறு பெண்ணை பார்த்து எழுந்திரு என்று சொன்னார். இன்றைக்கு நம்ம பார்த்து சொல்ல, எழுந்திருமா? என்ன பாஸ்டர் எழுந்திருக்க சொல்கிறார்? நாங்கள்லாம் உட்காந்துட்டு இருக்குமே. பாவத்திலேருந்து எழுந்திரு, சாபத்திலேருந்து எழுந்திரு, வேதனையிலேருந்து எழுந்திரு, உன் துக்கத்தில் இருந்து விடு, கர்த்தர் உங்களை உயர்த்துவார். அல்லேலூயா. எனக்கு யாருமே இல்லையே, எதுவுமே இல்லையே என்று சோதிக்கப்படுகிறீர்களா? கஷ்டப்படுகிறீர்களா? என் தொழிலே முன்னேற்றமே இல்லை என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களா? கர்த்தர் சொல்றார், எழுந்திரு, அவர் உங்களை பிரகாசிக்க பண்ணுவார். அல்லேலூயா. ஆண்டவருக்காக நாம் எழுந்து நிற்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. ஆண்டவர் இந்த மகளை எழுப்பி வச்சார். வேதாகமத்தில் இன்னொரு பகுதி, 2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் ஒரு பகுதி வாசிங்க. அங்கே ஒரு பெண், சின்ன பெண், அங்கே பாருங்க, ஒரு ஆண்டவருடைய மகள், சின்ன பிள்ளை தான், ஆனால் அவர் ஆண்டவரை பிறருக்கு கொடுக்கக்கூடியவராக மகளை விட்டார். நம்ம பிள்ளைகளுக்கு ஆண்டவரை பற்றி மற்றவங்களுக்கு சொல்ல நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அதுக்காக இந்த பகுதி சொல்கிறேன்.
2 ராஜாக்களின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் 1-15 வசனங்கள் வாசிக்க பார்க்கலாம். 2 ராஜாக்களின் புஸ்தகம், பழைய ஏற்பாடு, புதிய ஏற்பாடு இல்ல. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கை உள்ளவனுமாய் இருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகிய அவனோ குஷ்டரோகியாய் இருந்தான். எல்லாரும் என்ன பாருங்க, பெரிய வியாதின்னு எதை சொல்லுவாங்க? பெரிய வியாதி எது? இந்த வியாதிக்கு மேலே பெரிய யாரு? 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் பைபிளில், யோவான் சுவிசேஷம் 1 யோவான் 4:4, உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். இப்போ யார் பெரியவர்? குஷ்டரோகம் பெருசா? கேன்சர் பெருசா? கைவலி பெருசா? தலைவலி பெருசா? ஹார்ட் அட்டாக் பெருசா? எத்தனை பேர் நம்புறீங்க? சொல்லுங்க. அல்லேலூயா. ஐயா, நமக்கு வருகிற வலிகள், வேதனைகள், கஷ்டங்கள், நெருக்கடிகள், சந்தடிகள் எல்லாவற்றையும் பார்க்கலாம் இயேசு ஆண்டவர் பெரியவர். இவர் பெரியவராக இருந்தார். ஆனால் இவருக்கு பெரிய வியாதி வந்துச்சு. என்ன வியாதி வந்துச்சு? குஷ்டரோகம். குஷ்டரோகம் வந்தால் நம்முடைய கிராமம் அல்லது நம்முடைய ஊரார், நம்முடைய இனத்தார், நம்முடைய சொந்தக்காரர்கள், இது சோஷியல் இன்ஃபெக்ஷன், சோஷியல் டிசீஸு, சமூகத்தில் ஏற்படுகிற ஒரு பெரிய பாதிப்பு. நமக்கு ஊருக்கு வெளியே வச்சுருவாங்க, நம்ம வீட்டுக்கு யாரும் வர மாட்டாங்க, தண்ணி கொடுக்க மாட்டாங்க, தண்ணி வாங்க மாட்டாங்க, நம்ம எந்த விதமான காரியங்களும் ஈடுபாடு கொள்ள மாட்டாங்க, எதிலையும் அவர் புறக்கணிக்கப்படுகிறவர். இவர் என்ன பண்ணார்? தன்னுடைய வியாதி மறைப்பதற்காக கோட்டு போட்டார், சூட்டு போட்டார், ஷூ போட்டார் இல்லையா? நீங்கள் நிறைய பேர் குளிக்க மாட்டாங்க, சென்ட் அடிச்சுட்டு வருவாங்க. ஏன்னா குளிக்க மாட்டாங்க. ட்ரெஸ்ஸை போட்டு என்ன பண்ண, இங்கே கொஞ்சம் கையில் அடிச்சுட்டு என்ன பண்ண, நேராக வந்து ஆஹாயாக வருவாங்க. இந்த மாதிரி நல்லவங்களாக இருக்கக்கூடாது. ஹல்லேலூயா. பி க்ளீன். ஆண்டவர் சொல்றாரு, உங்களை நீங்கள் சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள், உங்கள் பாளையத்தை சுத்தமாக்கிக் கொள்ளுங்கள், நான் உங்கள் மத்தியிலே அற்புதம் செய்வேன். கையை தூக்கி சொல்லுங்க. ஹல்லேலூயா. மனசு சுத்தமாக இருக்குது ரைட் தான், ஆனால் உன் வீடு வாசலும் சுத்தமாக இருக்கணும். சொல்லு. மனசு சுத்தமாக இருக்கிறது நல்லது தான். எத்தனை பேர் காலையில் எழுந்து வீடு வாசல் சுத்தம் பண்ணுறீங்க? வீடா வாசலா? அது எங்கள் வீட்டுக்காரர் தான் சுத்தம் பண்ணுவார். இந்த முறை வாசலா போட்டு என்ன சுத்தம் பண்ணுறேன். நீ புரியுது கேட்டு நீ சுத்தம் பண்ண வேற பண்ணுவா, அதுக்கு இன்னொரு ஆளை கூட சுத்தம் பண்ண வைப்பாங்க. நாம் எப்பொழுதும் நம்மை சுத்தவான்களாக காத்துக்கொள்ள வேண்டும். பரிசுத்தம் நம்மை ஆளுகை செய்யும். அல்லேலூயா. சுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அதுதான் சொன்ன, பரிசுத்தமுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அல்லேலூயா. இங்கே குஷ்டரோகத்துக்காக படாத பாடுபடுறாரு, போடாத வேஷம் போடுறாரு. நாம் நிறைய பேர் நிறைய சமயத்தில் வேஷம் போடுவோம். சர்ச்சில் ஒரு வேஷம், வீட்டில் ஒரு வேஷம், வெளியில் ஒரு வேஷம். இப்போ நீங்கள் என்ன வேஷத்தில் இருக்கிறீங்கன்னு உங்களுக்கு தான் தெரியாது. அல்லேலூயா. நாம் யாரெல்லாம் என்னென்ன வேஷக்காரன்னு, கட்டைக்கார வேஷம் போடுறோமா, ராஜா வேஷம் போடுறோமா, மந்திரி வேஷம் போடுறோமா தெரியாது. ஆண் வேஷமா பொண்ணு வேஷமா தெரியாது. ஆனால் நிலா வேஷம் ஒரு நாள் கலைஞ்சிரும். அல்லேலூயா. நாம் போடுற வேஷம் செல்லாது. இங்கே தன்னுடைய பலவீனத்தை, சுகவீனத்தை அல்லது தனக்கு இருக்கிற பெரிய வியாதியை மறைப்பதற்காக அவன் கோட்டும் வேலை செய்த, சொல்லு, அவன் பூட்டும் வேலை செய்யலை, எதையெல்லாம் போட்டிருந்தாலும் வேலைக்கு ஆகலை. நீ எதையெல்லாம் நினைச்சாலும் வேலைக்கு ஆகாதீங்க, ஆண்டவர்கிட்ட வந்தால் தான் வேலைக்கு ஆகும். அல்லேலூயா. வாசிமா. சீரியாவில் இருந்து தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்திருந்தார்கள். ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து கொண்டு வந்து, அடிமை பெண், ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்து வந்தான். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அந்த நாகமானன் ஆகிய அவருடைய மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் நாச்சியாரை பார்த்து, அவள் தன்னுடைய நாச்சியாரை பார்த்து, தன்னுடைய எஜமானியை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால். என்ன ஒரு சுவிசேஷ ஊழியம் நடக்குது பாருங்க. சின்ன பொண்ணு தான், ஆனால் தான் வழிபடும் இறைவனை குறித்து பேசுகிறாள். எத்தனை பிள்ளைங்க ஏசப்பா தான் நல்லவர், ஆண்டவர்னு சொல்கிறதுக்கு உங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் சொல்லிக் கொடுக்குறீங்க. சொல்லி கொடுக்கலன்னா நல்லது இல்லைங்க.
அடிமை பெண்ணாக விற்கப்பட்டு சிறைபிடிக்கப்பட்டு வந்த ஒரு சின்ன குழந்தை தன்னுடைய எஜமானிடத்தில் சொல்லுகின்றாள், என்னுடைய ஆண்டவர் நாகமான் சுகம் தீர்வு என் ஆண்டவிடத்தில் மட்டுமே உண்டு. கையை தட்டி கத்த சோத்திரம் பண்ணுங்க. ஹல்லேலூயா சொல்லுகின்றாள். பாசிங்க, நாகமானுடைய வைஃப் கிட்ட சொல்றா, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவார், ஆனால் நலமாயிருக்கும். என்னுடைய ஆண்டவர் நாகமான் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியிடத்திலே போவாரானால் நலமாயிருக்கும். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றார். அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார் என்றாள். அப்பொழுது அவன் போய் இஸ்ரவேல் தேசத்து பெண் இன்ன பிரகாரமாய் சொல்லுகிறாள் என்று தன் ஆண்டவரிடத்தில் அறிவித்தான். சொன்னாள். அப்பொழுது சீரியாவின் ராஜா நல்லது போகலாம். ராஜா இப்போ கடிதம் கொடுக்கிற, நல்லது போகலாம், இஸ்ரவேலின் ராஜாவுக்கு நிருபம் தருகிறேன் என்றான். இது அந்த ராஜாவுக்கும் தெரியாது, இந்த ராஜாவுக்கும் தெரியாது. எந்த ராஜாவுக்கும் தெரியாது? சமாரியா ராஜா இஸ்ரவேல் ராஜாவுக்கும் தெரியாது, சிரியா ராஜாவுக்கும் தெரியும். இவங்களுக்கு ரெண்டு பேருக்குமே தெரியாது. ஆனால் இவர் லெட்டர் கொடுக்குறார். லெட்டர் கொடுத்து நீ போயிட்டு வா அனுப்புறார். அப்படியே அவன் தன் கையிலே 10 தாலந்து வெள்ளியையும் 6000 சேக்கல் நிற பொன்னையும் 10 மாற்று வஸ்திரங்களையும் எடுத்துக்கொண்டு போய் இஸ்ரவேலின் ராஜாவிடத்தில் அந்த நிருபத்தை கொடுத்தான். அதிலே இந்த நிருபத்தை உம்மிடத்தில் என் ஊழியக்காரனாகிய நாகமான் கொண்டு வருவார். நீர் அவன் குஷ்டரோகத்தை நீக்கிவிட அவனை உம்மிடத்தில் அனுப்பியிருக்கிறேன் என்று எழுதியிருந்தது. ஒரு ராஜாவால குஷ்டரோகத்தை தீர்வு காண முடியுமா, நீக்க முடியுமா? அவர் என்ன டாக்டரா, சர்ஜன்? அவரு எங்க மெடிசின் படிச்சார்? அவரு நீக்கிவிட கூடும் என்று சொல்லி கடிதத்தை கொடுத்து விட்டார். இப்ப இவர் என்ன பண்றார் பாருங்க. இஸ்ரவேலின் ராஜா அந்த நிருபத்தை வாசித்த போது அவன் தன் வஸ்திரங்களை கிழித்துக்கொண்டு, நடக்கிற சம்பவம் பாருங்க, வஸ்திரத்தை கிழித்துக்கொண்டு ஒரு மனுஷனை அவன் குஷ்டரோகத்தினின்று நீக்கிவிட வேண்டும் என்று அவன் என்னிடத்தில் நிருபம் அனுப்பியதற்கு, அவன் சிறிய ராஜா என்னிடத்தில் நிருபம் அனுப்பி கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் நான் தேவனா? எல்லாரும் நிமிந்து உட்காரும் பார்க்கலாம், சொல்லுங்க பார்க்கலாம். கொல்லவும், சில பேர் நிமிந்து மார்க், ஏன்னா நிமிர மாட்டேங்க, நீங்களா ரொம்ப நல்லவங்க பாருங்க. நான் கொல்லவும் உயிர்ப்பிக்கவும் தேவனா? நீங்க தேவனா? ராஜாக்கு இப்போ பயம் வந்துச்சு. என்ன பயத்துல சொல்றாரு அவரு? பாசிமா, இவன் என்னை விரோதிக்க சமயம் தேடுகிறான். அந்த சிறிய ராஜா வந்து என்னை விரோதிக்க சமயம் பார்க்கின்றார் என்பதை சிந்தித்து பாருங்கள் என்றான். என்று தன் மந்திரி அரசவையிலே அவர் ஆலோசனை சொல்லுகின்றார். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்துக் கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன் நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன்? ஏன் உன் சட்டையை கிழிச்சுக்கிற? அவன் என்னிடத்தில் வந்து யார் உங்ககிட்ட வந்து லெட்டர் கொடுத்தா அவன் என்கிட்ட அனுப்பியா? ஊழியக்காரர் சும்மா இல்லைங்க, பேயோர போராடுறான், பிசாசோட போராடுறான். நீங்கள் விசுவாசிகளாக இங்கே உட்காந்துட்டு இருக்கீங்க. எத்தனை பேர் பேய் பிடிச்சிருக்கும் போது, பிசாசு பிடிச்சும் போது எந்த பாஸ்டர் உங்களுக்கா ஜெபம் பண்ணல? இந்த பாஸ்டர் ஜெபம் பண்ணான். வந்துருவியா? அந்த பிசாசு உங்களை எப்படி ஆட்டுச்சோ அதை விட அதிகமாக என்ன நிலைகுல வச்சுச்சு. ஒரு பிசாசு ஓட்டுறதுக்கு 3 மாதம் தூங்கலை. நான் படாத பாடுபட்டேன். ஒரு ஊரில் போய் பேய் ஓட்டினா அது எங்கள் வீட்டை வந்து நம்ம ஜன்னலாம் அடிச்சுட்டு போகுது. ஒரு பிசாசுக்காக ஜெபம் பண்ணா அந்த பிசாசு வந்து எங்கள் வீட்டில் நிற்கிற மாதிரி தெரியுது. எத்தனை இரவுகள் தூக்கம் கலைந்திருக்கிறேன், எத்தனை இரவுகள் தூக்கம் இல்லாமல் இருந்திருக்கிறேன். இன்னைக்கு நல்ல சர்ச்சில் உட்காந்துட்டு இருக்கீங்க. நிறைய பேய் ஓட பண்ண அதுங்களும் ஓடிடுதுங்க. பேய் எப்படி ஓடுதோ அதுங்களும் ஓடுதுங்க. சில பேர் பேயெல்லாம் ஓடி சுகமாகி நாய் மாதிரி கத்துதுங்க, வந்து கொலைக்கிற ஆவிங்க, ஓடுற ஆவிங்க, குதிக்கிற ஆவிங்களை சில பேர் பார்க்குறேன். கொஞ்ச நாளுக்கு முன்னால் ஒருத்தர் கூப்பிட்டு வந்தார்.
ஏற்கனவே அவன் கிறிஸ்தவங்க, ஞானஸ்தானம் எடுத்தவங்க, ஒரு சர்ச்சில் மெம்பராக இருக்காங்க. ஒரு பேய் அசுத்தாவினால் பிடிக்கப்பட்டு செய்வனால் பாதிக்கப்பட்டு உள்ளே கூப்பிட்டு வர்றாங்க. ஜெபம் பண்ண ஒன்றும் கத்த சொன்னார், ஏகப்பட்ட பிசாசுக்கு திராட்டே நீ கை வச்ச மாட்டிக்கே ஒழுங்கார் அப்படின்னார். ஜெபம் பண்ண அங்கே நிற்குது. நைட்டி போட்டு வந்த பேய் இந்த நைட்டி அப்படியே தூக்கி நான் பண்ணி லுங்கி மாதிரி கட்டி அங்கிருந்து வேகமாக ஒரு 2 ரவுண்ட் அடிக்குது. நான் இங்கே நிற்கிறேன், காலை அழகா தூக்கி நிற்குது. பேயை மையப்படுத்தக்கூடாது, இயேசுவை மையப்படுத்து. கை தட்டு வல்லமா இருக்குது. அல்லேலூயா. அதிகாரம் இருக்குது. ஆணவத்தை அழிப்பார், அதிகாரத்தை அழிப்பார், சாபத்தை பேய் பிசாசுகளை அழிப்பார். எல்லா நாமத்துக்கு மேலான நாமம். அன்னைக்கு ஓடி வந்த செய்கிற ஆவி நின்று நான் இருக்கிறேன். எந்த வேகத்துல நாய் ஓடியாங்க அந்த வேகத்துல நாய் ஓடு பேய் அதனால்தான் பிசாசுக்கு எதிர்த்து நிலைகள் பரப்புகிறன. பிசாசுக்கு கூட சேர்ந்து கொலை வைக்கிற பிசாசுக்கு என்ன பண்ணாரு, நீ நாடகம் பண்ணாத, எதிர்த்து நிலை, அது அவன் உங்களை விட்டு ஓடி போகும். ஓடி வந்த ஆவி அங்க நின்று சொல்லுது, நான் உன்னை காலில் புறப்படும் போது உன்னை சொல்லான்னு வந்தேன், ஆனா என்னால உன்னால சொல்ல முடியல. நாலு சுத்தி தோப்பிரிக்கிற ஒரு 1/2 மணி நேரம் சென்சர். அல்லமையின் ஆவியானவர் எனக்குள் வந்து விட்ட காரணத்தினால் ஒரு சொல்லாதே அகற்றி விட்டது. அவராவி எனக்குள்ளே அவராவி பயப்படாதே, நீ விசுவாசி, திரும்ப உயிர். நாகமான் பெரிய வியாதிஸ்தன், தீர்வு காண முடியவில்லை, பணங்களை அளித்தான், செலவு செய்தான். அவன் பெரிய அரசவையிலே மந்திரியா இருந்தாலும் அவனுக்குள்ள இருந்த வியாதி அவனை ஒவ்வொரு நாளும் கொண்டு கொண்டிருந்தது. மரணத்துக்கு நேராக ஓடிக்கொண்டிருக்கான். எப்ப சாவப்பட்ட இந்த புத்தகமான கை படணும், காலையும் படணும், ஒவ்வொரு பாட்டும் கொஞ்சமா என்ன பண்ணும், அந்த செல்ஸ் எல்லாம் அவனை அழிஞ்சிடும், அடிக்கும். இத்தகைய ராஜா சொல்றான், ஏய் உருவாக்குறதுக்கும் சாவை நான் கடவுளாடா, ஏங்கிட்ட கூட்ட சண்டை போடுறதுக்கு என்ன பண்ண லெட்டர் விட்டு ராஜா என்று சொல்லி அங்கலாய்க்கிறான். எலியா தீர்க்கதரிசி சமாளிக்கிறான். இஸ்ரவேலின் ராஜா தன் வஸ்திரங்களை கிழித்து கொண்ட செய்தியை தேவனுடைய மனுஷனாகிய எலிசா கேட்டபோது அவன், நீர் உம்முடைய வஸ்திரங்களை கிழித்துக் கொள்வானேன், நல்லா இருப்பேன், அங்கதான் நிறைய பைபாஸ் பண்ண வேண்டிய அவசியம் உள்ளத்திலிருந்து சொல்றது 7ஆம் அதிகாரம் வாக்கு 21ஆம் வசனம். உள்ளத்திலிருந்து கேள்வி கேட்கிறான், எதிர்த்து ஆதரவாய் தவிர்த்த பெண்கள் தூக்கி மாமா வீட்டுக்கு தீட்டா, குழந்தை பெற்றது நிறுத்திட்டா இல்ல. ஆனா எதையெல்லாம் மனுஷன் தீட்டுன்னு சொன்னானோ அதெல்லாம் ஆண்டு சொன்னார். ஏசுவின் ரத்தம் அதெல்லாம் கேன்சல் பண்ணிட்டார். 7:21 வாசிக்கிறோம். உள்ளத்திலிருந்து எப்படி எனில் மனுஷனுடைய இருதயத்துக் கொண்டிருந்து பொல்லாத சிந்தனைகளோ, விபச்சாரங்களோ, வேசித்தனங்களோ, கொலைபாதங்களோ, களவுகளோ, பொருளாசைகளோ, சுத்ததனங்களும், கபடும், காம விகாரங்களோ
தூக்கண்ணும் தூஷணமும் பெருமையும் மதிகேடும் புறப்பட்டு வரும். இதெல்லாம் தான் தீட்டு அப்படின்னு சொன்னார். இதை விட்டுட்டு எதை எதோ தீட்டுன்னு சொல்றீங்களாப்பா? மனம் திரும்புங்கள், பரலோக ராஜ்யம் சமீபமா இருக்கு. தன்னுடைய குஷ்டரோகம் நீர்ப்பதற்காக ராஜாவிடத்திலே அவனுக்கு தீர்வில்லை. எலிசா தீர்க்கன் சொல்லுகின்றான், அவனை என்னிடத்துக்கு அனுப்புங்கள். ஊழியக்காரனுக்கு கடவுள் அபிஷேகத்தை கொடுத்திருக்கார், ஊழியக்காரில் ஆண்டவர் வல்லமையை கொடுத்திருக்கார், ஊழியக்காரனுக்கு ஆண்டவர் அதிகாரத்தை கொடுத்திருக்கார். ஹல்லேலூயா. ஏனென்றால் கர்த்தருடைய அபிஷேகம் அவர்கள் தலையின் மேலே இருக்கும். இப்போ சொல்றாரு, இவன் வரான், நாகமான் தீர்க்கதரிசி எலிசாவிடத்தில் வரான். வந்துட்டு அவன் என்னிடத்தில் வந்து இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி உண்டென்பதை அறிந்து கொள்ளட்டும் என்று இஸ்ரவேலிலே தீர்க்கதரிசி கடவுளுடைய மனிதன் ஒருவன் இருக்கிறான் என்பதை அறிந்து கொள்ளட்டும் இடத்தில் அனுப்பு என்று சொன்னான். அப்படியே நாகமான் தன் குதிரைகளோடும் தன் ரதத்தோடும் வந்து எலிசாவின் வாசற்படியிலே நின்றான். அந்த வசனத்தை டிஸ்ப்ளே பண்ணுவா. எலிசாவின் வாசப்படியிலே நின்றான். இவன் நினைச்சான், என்ன நினைச்சான் நாகமானு? சரி, என் வீட்டுக்கு வேலைக்காரி பண்ண சொல்லிட்டா, சரி அங்கே போனால் அவர் என்ன பண்ணுவார்? கட்டி பிடிச்சி தளி முட்டம் கொடுத்து எண்ணெயை போட்டு என்ன பண்ணுவார்? மாலிஷ் பண்ணி அவர் நம்ம புதுசாக ஆகிடுவார். ஆனால் இவர் உல்டாவை பண்ணிட்டார். இங்கே என்ன நடக்குது பாருங்க. அப்பொழுது எலிசா அவனிடத்தில் ஆள் அனுப்பி நீ போ யோர்தானில் 7 தரம் ஸ்நானம் பண்ணு. யோர்தானில் 7 முறை ஸ்நானம் பண்ணு. அப்பொழுது உன் மாம்சம் மாறி சுத்தமாவா என்று சொல்ல சொன்னான். அதற்கு நாகமான் கடும் கோபம் கொண்டு, சில சமயத்தில் நமக்கும் இப்படிலாம் நடக்கும். கடுங்கோபம் கொண்டு புறப்பட்டு போய் அவன் வெளியே வந்து நின்று தன் தேவனாகிய கர்த்தருடைய நாமத்தை தொழுது தன் கையினால் அந்த இடத்தை தடவி இவ்விதமாய் குஷ்டரோகத்தை நீக்கிவிடுவான் என்று எனக்குள் நினைத்திருந்தேன். இவர் வேப்பில் எடுத்துட்டு மந்திரம் போட்டு தடவி முத்தம் கொடுத்து கட்டி பிடிச்சி என்னை சுகமாக்கிடான்னு நான் நினச்சேன். ஆனால் இவர் வீட்டிலே சேர்க்கலை, ரோட்டிலே சேர்க்கலை. நீ போய் நதியில் போய் ஞானஸ்தானம் பண்ணு, திருமுழுக்கு பண்ணு. ஆமாம், அல்லேலூயா. எத்தனை பேர் ஞானஸ்தானம் எடுக்காமல் இருக்கீங்க? நீ சுகமாகணுமா, உன் ஆத்துமா சுகமாகணும்னா மூழ்கி திருமுழுக்கு எடுத்துக்க, நல்லா இருப்பேன். பிரைஸ் தி லார்ட். 7 முறை உட்காருமா, 7 முறை மூழ்கி எழுந்திருத்தான். நாகமானின் குஷ்டரோகம் அவனை விட்டு நீங்கிற்று. ஒரு வாலிபனை போல் அவன் மறுபடியுமாக நல்ல சரீரத்தை பெற்றுக்கொண்டான். கையை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுங்க. இந்த நாகமான் சுகத்துக்கு காரணம் யார்? காரணம் அந்த சின்ன குழந்தைங்க. எத்தனை பேர் உங்கள் குழந்தைங்களை சொல்லி கொடுக்குறீங்க? உங்கள் வீட்டில் இந்த நாகமான் கதை இன்றைக்கி போய் வாசித்து குழந்தையோட உட்காந்து பேசுங்க. அந்த குழந்தை ஒரு பெரிய அமைச்சரினுடைய வாழ்க்கையின் திருப்பு முனைக்கு காரணமானவர். ஒரு சின்ன குழந்தை ஒரு பெரிய மந்திரியை வீழ்த்தினாள், சுகம் பெற்றான், வீட்டுக்கு சென்றான். அன்றையிலிருந்து அவன் ஆண்டவரை தொழுது கொள்ள முடியாத பாக்கியம் பெற்றுக்கொண்டான், ஆண்டவருடைய ரட்சிப்பை பெற்றுக்கொண்டான். யோவான் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். இங்கே ஒரு சிறு பையன் இருக்கின்றான். இவரிடத்தில் வாசிங்க பார்க்கலாம். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். அவன் சின்ன பையன் தான். அவன் கையில் 5 வார்கோதுமையும் அப்பங்களும் 2 மீன்கள், 5 அப்பங்களும் 2 மீன்களும் இருக்கிறது. ஆனாலும் சொல்ற பதில் தெரியும். அவர் கேள்வி கேட்டாரு, ஆண்டவர், நான் 3 நாட்கள் ஆகியும் இந்த ஜனங்கள் உணவில்லாமல் ஆகாரம் இல்லாமல் தவித்துக் கொடுத்தார்கள். சீஷன்மார்களே, நீங்கள் இவருக்கு ஆகாரம் கொடுங்க என்று ஆண்டவர் சொன்னார். இவர்கள் வழியிலே செல்லும் போது மயக்கம் போட்டு கீழே விழுந்துவார்கள், இவருக்கு ஆகாரம் கொடுங்கள் என்று சொன்னார். 12 சீஷன்மார்கள் கையை கட்டிட்டாங்க. ஆண்டவரே, நாம் இருக்கிறது வனாந்தரம், இவர்களுக்கு எல்லாருக்கும் நாங்கள் அப்பங்கள் வாங்க வேண்டுமானால் வீட்டுகள் வாங்க வேண்டும். 300 படம் நமக்கு தேவையில்லை. நாம தான் பரதேசிகள்.
கையில ஒண்ணு கிடையாது, என் கையில ஒண்ணு கிடையாது. இயேசு கையில ஒண்ணு கிடையாது, என் கையில ஒண்ணு. இன்றைய கிறிஸ்தவ உலகம் ப்ராஸ்பரிட்டி காஸ்பல், செழிப்பான உபதேசத்தை பற்றி பேசுறாங்க. நம்ம சபை செழிப்பின் உபதேசத்துக்கு எதிரி. செழிப்பின் உபதேசம் என்ன? நீங்க நல்லா இருப்பீங்க, குடும்பக்காரங்க வெளியே போகும்போது நல்லா மட்டும் போறாங்க, அடிச்சு போறாங்க. அது என்ன அடிக்கிறதுன்னு கேட்டேன். என்ன அடிச்சு போறான் வெளியே? அது என்ன பேரு? என்ன கோபிநாத அவன் யூஸ் பண்ற கோபி பேர் என்ன? அவன் நல்ல காலம் இருக்கு, நல்ல காலம் இருக்கு, நல்ல காலம் இருக்கு நினைப்பான். அவனுக்கு நல்ல காலம் வந்து அவன் நடுத்தல அடைகிறான். நாயா அவனுக்கே நல்ல காலம் வரல. இவன் 5000 ரூபாய் தாடி பொங்க அவன்கிட்ட கொடுத்து எப்பூத்து வந்து என்ன பண்ணு மந்திரம் பண்ணி தாயத்தை கட்டிடுவான். இவன் தாயத்தும் மந்திரம் செய்ய ஆகுமா? ஆக்டிவேட் ஆகுமா? வாங்கி ஏமாற்றம் பண்ணுவான். ஊரை விட்டு கொடுத்துரும். ஆண்டவரிடத்தில் மட்டுமே நமக்கு வாழ்வு உண்டு. ஆண்டவரிடத்தில் மட்டுமே இறக்கம் உண்டு. ஆண்டவரிடத்தில் மட்டுமே திருவுணவு. ஆண்டவர்கள் வானத்தில் இருந்து இறங்கினேன் அப்பம் நானே. எல்லாருக்கும் சொல்ற வானத்தில் இருந்து இறங்கினேன் அப்பம் நானே. இந்த அப்பமாகிய ஆண்டவர் தன்னுடைய அடியாட்களுக்கு தீர்க்கக்காரனை பார்த்து சொல்கிறார், நீங்களே எனக்கு உணவு கொடுங்கள். இல்லையே என்று சொல்லி ஏங்கி இருக்கும் நிலையில போனா பார்த்து வராங்க. போனா அது கூட்டாங்க, அவங்க கூட போ அப்படின்னு சொல்லாம அந்த அம்மா என்ன பண்ணாங்க? நல்ல தாயானவள் தன் பிள்ளையுடைய ஆதாரத்தை குறித்து கவனிக்கக்கூடியவளா இருக்க வேண்டும். அல்லையா? எத்தனை பேர் தாய்மார் சொல்ல போடுங்க. சில பேர் சொல்லுங்க, இடம் சொல்ல மாட்டோம். நிறைய பேர் சாப்பாடு செய்கிறாரு. இது பேர் என்ன புட்டா கொஞ்சமா அவங்க கை பண்ணி என்ன பண்ணுங்க, ஒண்ணுங்க. நீங்க உருவாக்குறதா இருக்கீங்களா? பிரியாணி, மட்டன் பிரியாணி, பீஃப் பிரியாணி, ஃப்ரைட் ரைஸ், சிக்கன் ரைஸ், எல்லா ரைஸும் போடுற அதுல மொத்தம் கெமிக்கல் கொஞ்சம் கொஞ்சமா உங்களுடைய வாழ்வாதாரத்தின் வாழ்க்கையை கொஞ்சம் மனதில் நம்மை நாம் பார்த்துக் கொள்ள வேண்டும். இல்லையா? தாயானவள் தன் மகனுக்கு சமைத்து திருமணி அப்பங்களையும் நீதியையும் குறித்து, மகனே நீ சிறுவனிடம் தண்ணீருக்குமா தண்ணீருக்குமா வேணும், சோறு இருக்குமா வேணும், ரொம்ப நல்லவும் கச்சா அப்படின்னு போயிடும். நல்ல தாய் தன்னுடைய மகனின் சரீரத்தை குறித்து, அவளுக்கு தேவையை குறித்து கவலைப்படுகிறார். இந்த நல்ல பையன் பாருங்க, உங்க அம்மாவே மிஞ்சிட்டாங்க, இவன் இந்த 3 நாள் சாப்பிடும். 3 days கூட நடக்குதுங்க ஆவிக்குரிய கூட்டம். ஆண்டவர் பிரசவம் பண்றாருங்க. 3 நாள் கூட்டத்துக்கு இவன் எப்போ சாப்பிடணும் யாருக்கும் தெரியாம வெளிக்குள்ள ஒழிச்சுட்டா சாப்பிட்டுப்பாங்க. நான் தான் சாப்பிட்டு எப்ப முடிச்சிருப்பேன். ஆனால் அந்த குழந்தை திருப்பையன் அந்த உணவை அவன் எடுத்துக்கொள்ளவில்லை. என் பேர் கொண்ட அன்றைய கூட்டத்தில் வந்து நம்ம விசாரிக்க சாப்பாடு ஏதாவது விசாரிக்க அங்கே ஒரு சிறுவனை பார்த்தார்கள். அந்த சிறுவனத்தில் 5 அப்பங்களும் 2 மீன்கள் துணிக்கைகள் இருந்தது. ஆண்டவர் அந்த 5 அப்பங்களையும் 2 மீன்களையும் அன்றே என்பவர் ஆண்டவரத்திலே கொண்டு எல்லாருமா இப்போ 3 சின்ன பிள்ளைகளை பற்றி சொன்னேன். ஒண்ணு யாரு? யாவுடைய மகள். எத்தனை வயசு? இன்னொரு சின்ன பிள்ளை பற்றி பேசுறேன், அடிமை பெண். அடிமையா பிடிச்சு போனான்.
அவன் பேர் எழுதப்படல, ஆனா சின்ன குழந்தை. இன்னொரு பையன் சின்ன பையன், இவன் பேர் எழுதப்படல, ஆனா இந்த சின்ன குழந்தை எவ்வளவு பெரிய சாதனை புரிகிற மக்களாக மாறினாங்க. உங்க வாழ்க்கை நீங்க சோதனையே கட்சி உட்காந்து சொல்லுங்க, சோதனை எல்லாம் மாறதுக்கு ஆண்டவர் சாதனை வீரர்களை வீராங்கனை என் பிள்ளைகளை நான் உருவாக்க சக்தி குழந்தைகளை நீங்க உருவாக்க கற்றுக் கொடுங்கள். ஆண்டவர் உங்களை ஆசிரியப்பார். சிறுவருடைய கையில இருந்த சிக்கன் பார்த்தாங்க 5000 பேருக்கு உணவாக மாறியது. ஆண்டவர் அப்பங்களையும் நீரையும் எடுத்து ஆசிரியர் அண்ணாந்து பார்த்தான். எல்லாரும் அண்ணனு பாருங்க, என்ன பாருங்க, எல்லாரும் அண்ணனு பாருங்க, கிழக்கு ஆமா தெரியும். வானத்தை அண்ணாந்து பார்த்தார். எத்தனை பேர் ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரை நோக்கி பார்க்கிற அனுபவம் உண்டு. அவரை நோக்கி பார்த்தார்கள், அவர்கள் முகங்கள் பிரகாசமடைந்தன, அவர்கள் வெட்கப்படாமல் வானத்தையும் பூமியை உண்டாக்கின கர்த்தருக்கு நடப்பதாக வரும். நோக்கி நான் பார்க்கின்றேன். ஆண்டவர் கண்மலையாகிய பார்த்தார். சில சமயங்கள்ல ஆண்டவருடைய வாழ்க்கையை வலிக்கிறார். ஏன் தலைவலி தெரியுமா? சரியா இருக்கும். ஏன் பேக் பெயின் தெரியுமா? முன்னாடி வண்டி ஓட்ட போயிட்டு வந்தாரு. ஏன் கிட்னி ஒரு ஃபெயிலியர் ஆகுது தெரியுமா? அது ரொம்ப வேலை கொடுத்து. ஏன் ஹார்ட் அட்டாக் தெரியுமா? சில சமயத்துல இந்த மூளையே குறையும். more mental எங்க போவோம். அதனால தான் ஆண்டு சொன்னாரு மென்டல் போறதுனால என்ன வேண்டியதுக்கும் மிஞ்சி நீங்க எண்ணாத என்ன வேண்டியதுக்கும் மிஞ்சி எண்ணாத மூளை குழம்பா இருக்கும். என் மூளைய நானே படிப்பிட்டா பண்றது. உடனே கடவுளை சொல்ற ஆண்டு ஒப்பாரி எடுத்துருக்கு. ஐயோ ஆண்டவர் என் மூளை அவனவன் தன் தன் நிச்சயனாலே இருந்து போதிக்கப்படுகிறானே இல்லாமல் சொல்லாங்கினால் ஆண்டவர் ஒருவனும் சோதிக்கவில்லை. இன்னும் மன்னமுள்ளவன் தன் வாழ்நாளெல்லாம் நிறைவேற்றவனாயிருக்கிறான். அன்புக்குரிய விசுவாச மக்களே, இன்றைக்கு கர்த்தர் சில வேளையிலே சில சோதனை என்ற வாழ்க்கையிலே அனுபவிப்பார் சொன்னால் வேதம் சொல்கிறது நாம் சோதிக்கப்படுவது அவருடைய நன்மைக்காக. அவர் அப்பத்தை எடுத்து விட்டு அண்ணாந்து பார்த்து ஸ்தோத்திரம் பண்ணி அவர் எல்லாரையும் அமர வைத்து ஆகாரம் கொடுத்தார். ஞான பாலாகிய கர்த்தருடைய வார்த்தை நம்முடைய திருமணமாக மாற வேண்டும். ஆண்டவருடைய வார்த்தை நம்முடைய ஆகாரமாக மாற வேண்டும். ஆவிக்குரிய ஆகாரமாக மாற வேண்டும். நிர்வசனமாகி ஞான பாலாகிய கர்த்தருடைய வார்த்தை மீது நாம் அக்கறை கொள்வதாக மாற வேண்டும். எத்தனை பேர் பைபிள் வாசிக்கிறீங்க? பைபிள் வாசிக்கிறாயா? இல்லை, நான் ஒரு நாட்டை வாசிக்கிறேன். பைபிள் வாசிக்க கேட்டா நான் இப்ப சில பேர் சொல்லுவாங்க, மாஸ்டர் நான் கேலண்டர் போய் பார்த்து பார்த்தேன், வாசிக்க மாட்டேன். அது பேர் பைபிள் வாசிக்கிறீங்க. எத்தனை பேர் வெறும் வசனத்தை மட்டும் வாழ்றீங்க? நீங்க மட்டும் 5 நேரம் சாப்பிடுவீங்க, காலை மாலை மதியம் இரவு. ஆனா நம்முடைய ஆத்மாவுக்கு ஆன்மா வர வேண்டுமானால் மனுஷன் 44 மாத்திரமல்ல தேவனுடைய வாழ்வு கொடுக்கிறது உயிர் வாசனை. விசுவாசிகளே, ஆண்டவர் உயிரோடு எழுப்பி அப்பா அம்மா எல்லாரையும் பார்த்தால் அந்த பிள்ளைக்கு ஆகாரம் கொடுங்கள். அல்லேலூயா. இந்த பிள்ளைகளுக்கு ஆகாரம் கொடுத்து ஆண்டு சொல்கிறார். 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம், பிள்ளைகள் அப்பம் கேட்கிறார்கள் கொடுப்பார்கள். என்ன அப்பம் கேட்கிறாங்க? திருவசனமாகிய திருவுணமாகிய இயேசுவின் வார்த்தைகள். எப்பவுமே எப்பெல்லாம் போறணும் அந்த பற்றிய படாத பாடுபட்டு மிதிச்சுட்டா. இந்த வசனம் சொன்னாதான் உங்களுக்கு சோறு, இந்த வசனம் சொன்னாதான் உங்களுக்கு கொடுப்பேன். இந்த அதிகாரம் மட்டும் அதை என்ன பண்றேன்னு தெரியல. பாவம், அதுவா கட்டுக்கிழமை எங்க தெரியல. ஆனாலும் கூட அவன் அந்த அதிகாரத்தை ஒப்பிட்டு வச்சு மனப்பான்மை இளமையிலே முதுமையிலே
அவர்கள் உங்களுக்கு கற்றுக் கொடுப்பாங்க. நான் தான் உள்ள சோறு போடுவாங்க, உங்களுக்கு ஆகாரம் கொடுப்பாங்க. இளமையிலே நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் ஆகாரம், ஆவிக்குரிய ஆகாரமாகிய திருவுருவாகிய அவருடைய வார்த்தைகளை கொடுக்க நாம் தவறிவிட்டால் நாளைக்கு நம்ம பிள்ளைகள் நமக்கு ஆகாரம் கொடுப்பாங்க சத்தியமா கிடையாது. எத்தனையோ பெற்றோர்கள் நடுத்தரும் நிற்கிறாங்க, சாப்பாட்டுக்கு பிச்சை எடுக்கிற காரணம் என்ன? சொல்ல வேண்டிய சமயத்திலே, சரிப்படுத்த வேண்டிய சமயத்திலே, கொடுக்க வேண்டிய சமயத்திலே திருவுணவாகிய ஆகாரத்தை நீ கொடுக்க மறந்தாய். ஆண்டவரே, நீ என்ன மறந்தேனா பேட்டா, நான் உன்னுடைய பிள்ளைகளையே மறந்துடும். என்னாலும் பரவாயில்ல, பிள்ளைகளை கொண்டு ஆண்டவரை இந்த பிள்ளைகள் நம்முடைய வீட்டில் இருந்தாலும், நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய சமுதாயத்தில் இருந்தாலும், நம்முடைய பிள்ளைகள் திருத்தவில் இருந்தாலும், நம்முடைய பிள்ளைகள் இந்த தேசத்தில் இருந்தாலும், ஆனால் நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி பார்த்து கொடுக்கிறோம், நம்முடைய பிள்ளைகளை எப்படி நாம் வளர்க்கின்றோம், நம் பிள்ளைகளை எப்படி நாம் சொல்லிக் கொடுக்கின்றோம். அன்புக்குரிய சக சகோதர சகோதரிமாரே, திருவுணவாகிய ஞானப்பாலாகிய இயேசு கிறிஸ்துவின் வார்த்தைகளை நாம் நம்முடைய பிள்ளைகளுக்கு விட்டு செல்ல வேண்டும். 3 நாள் அந்த பிள்ளை சாப்பிடாம ஒரு பொழுது இருந்தாயா, விரதம் இருந்தாயா, உபவாசம் இருந்தாயா, ஆனால் அவன் கொண்டு வந்த உணவு இயேசு கையில் கொண்டு கொடுத்தாயா. இதுதான் போதனை. பெற்றோர்கள் பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படி இயேசுவிடத்தில் கொண்டு வந்து விட்டார்கள். எத்தனை பிள்ளைங்க, எத்தனை பெற்றவங்க உங்கள் பிள்ளைகளை சபையில் சண்டே ஸ்கூலில் கொண்டு வந்து விடுறீங்க? ரெகுலராக 3 பிள்ளை வந்தாலும் 4 பிள்ளை வந்தாலும் ரெகுலராக சண்டே ஸ்கூல் சர்ச்சில் நடக்கும். அல்லேலூயா. அது மாறாது. நம்முடைய பிள்ளைகள் ஒழுக்கத்தையும் வார்த்தையும் வாழ்வியலையும் கற்றுக்கொள்கிற இடம் திருச்சபை. சபையே நாம் பிள்ளைகளுக்கு நல்ல பாடங்களை, நல்ல ஞான போதனைகளை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்ற கடமையாக இருக்கிறது. ஆண்டவருடைய நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகின்றேன். ஆண்டவருக்கு வேண்டியவர்கள், ஆண்டவருக்கு பிள்ளைகள், சின்ன பிள்ளைகளுக்கு ஆண்டவரோட ஊழியம் செய்தாங்க. எத்தனை பிள்ளைகளை நம்ம ஆண்டவருக்கு ஊழியம் செய்யணும் உருவாக்குறோம். ஆண்டவருக்கு பேர் வேதாமத்தில் யெகோவா ஓசேனு, உருவாக்குற ஆண்டவர். நம்முடைய பிள்ளைகளை நாம் உருவாக்க அழைக்கப்படுகிறோம். விசேஷமாக அன்புக்குரியோரே, பெண் பிள்ளைகளை நாம் மதிக்க வேண்டும், பாதுகாக்க வேண்டும், அவர்கள் மீது அதிகமான கவனம் செலுத்த வேண்டும். இது நாம் செய்ய தவறுவோமானால் நாம் நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்வை நாம் கெடுத்து விடுகிறோம் என்ற அர்த்தம். இயேசு பிள்ளைகளை நேசித்தார், அவர்களை அணைத்து கொண்டார், அவர்கள் மீது கரங்களை வைத்தார், அவர்களை ஆசீர்வதித்தார். எல்லாரும் கண்களை மூடலாமா, கைகளை உயர்த்தலாமா, சொல்லாமா, உங்கள் பிள்ளைகளை நீங்கள் ஆசீர்வதிங்க. நம்ம சபைக்கு இருக்கிற பிள்ளைகளை ஆசீர்வதி. ஆண்டவரே, இந்த பிள்ளைகளை அறிவில் வளரணும், ஞானத்தில் வளரணும். இயேசு ஆண்டவர் 2ஆம் அதிகாரம் 52ஆம் வசனம் லூக்காசு சொல்கிறது, ஆண்டவர் ஞானத்திலும் பலத்திலும் தேவக்கிருபையிலும் மனுஷ தயவிலும் அதிகமாய் விருத்தி அடைந்தார். கண்கள் மூடலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி சொல்கிறோம். அன்றைக்கு யாவருவே பார்த்து பயப்படாதே, விசுவாசம் உள்ளவனாயிரு. ஆமாண்டவரே, நாங்கள் வந்திருக்கிறோம். சில சமயங்களே எங்கள் பிள்ளைகளை குறித்த பயம், குடும்பத்தை குறித்த பயம், குடும்ப சூழ்நிலையை குறித்த பயம் சாமி. அநேக சமயத்திலே எங்கள் விசுவாசம் தடுமாறுகிறது ஐயா. எங்களுக்கு என்ன செய்யணும்னு தெரியல சுவாமி. ஆண்டவரே, நீர் எனக்கு உதவி செய்யும் என்று சொல்லி அன்றைக்கு யாவரும் சொன்னது போல சுவாமி, நீர் எங்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்பத்தில் வருகிறோம் சுவாமி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. எல்லாம் உங்கள் குடும்பத்தில் இருக்க பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்ணலாமா? ஆண்டவருடைய வார்த்தை சொல்கிறது, எனக்காக நீங்கள் அழ வேண்டாம். ஸ்திரீமார்களே, தாய்மார்களே, உங்களுக்காகவும் உங்கள் பிள்ளைகளுக்காகவும் நீங்கள் அழுங்கள். எத்தனை தாய்மாருங்க கண்ணில் ஒரு சொட்டு தண்ணி விட்டு உன் பிள்ளைக்காக ஜெபம் பண்ணிக்கிற கர்த்தர் இன்றைக்கு உன்னை பார்க்குறார். உன் சத்திரவுக்காக, சண்டைக்காக, குடும்பத்துக்காக, வருமானத்துக்காக ஜெபம் பண்ணுவேன். ஆனால் உன் பிள்ளையுடைய நல்வாழ்வுக்காக, பாதுகாப்புக்காக, பிள்ளையுடைய நல்ல எதிர்காலத்துக்காக எத்தனை தாய்மாருங்க கண்ணை தண்ணி விட்டு அழுத ஆண்டு சமத்தை ஜெபம் பண்ணிருக்கீங்க. ஆண்டவர் இன்றைக்கு பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆகார் வனாந்தரத்திலே தன் பிள்ளை சாகிறதை பார்க்க முடியாமல் அழுதாள். ஓ என்று கதறினாள். ஆண்டவர் அன்னாளுக்கு கீழே இறங்கி வந்து சொல்றார், அண்ணா ஆகாரே அழாதே என்று சொல்லுகின்றார். அன்னாள் பிள்ளை வர வேண்டி தேவ சமூகத்திலே
வேதம் சொல்கிறது, அழுதாள் என்று சொல்ல வேதம் சொல்கிறது. 1 சாமுவேல் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம். அவள் துக்கமுகமாய் வந்து தேவ சமூகத்திலே தன் கண்ணீரை எல்லாம் அவர் விட்டுவிட்டாளாம். என் இருதயத்தின் வேதனைகளை நான் ஆண்டோட சமூகத்திலே அறிக்கை செய்து விட்டுவிட்டேன் என்று அழுகிறாள். இன்றைக்கு ஆண்டவரும் பிள்ளைகளுக்காக வேண்டும்படியாக அழைப்பு கொடுக்கிறார். நம்முடைய பிள்ளைகள் நன்றாயிருக்க வேண்டுமானால் தகப்பனாக தாயாக நாம் பிள்ளைகளுக்காக ஜெபிக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. பிள்ளைகளை பாதுகாக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. பிள்ளைகளுக்கு நாம் ஆகாரம், ஆன்மீக ஆகாரம் கொடுக்க வேண்டியது அவசியமாக இருக்கின்றது. சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். சத்திய வேதம் பக்தரின் கீதம், சுத்தர்கள் போகும் பாதையின் தீபம், உத்தம மார்க்கம் காட்டும் சத்திய வேதம். வேத பெரிய தேவ புதல்வ சேதமடையா நடந்திடுவா. வேத பெரிய தேவ புதல்வ சேதமடையா நடந்திடுவா. இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவா. இலைகள் உதிரா மரங்கள் போல இவர்கள் நல்ல கனி தருவா. வேதம். வெங்கடேஷ் மணாலோமா ஜோமனுமா ஜெபிப்போம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள நல்ல ஆண்டவரே, அப்பா நீரே ஆண்டவரே எங்களோடு கூட பேசி நம்முடைய வார்த்தைகளுக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே நீரே ஆண்டவரே எங்களோடு கூட இடைப்பட்டிருக்கின்ற சுவாமி, எங்களுடைய பெண் பிள்ளைகளுக்காக நம்முடைய சமூகத்தில் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே ஆண்டவரே நம்முடைய வார்த்தையை நாங்கள் வாசிக்கும் போது தியானித்த பகுதியில் எல்லா பகுதியிலும் ஆண்டவரே அந்த சிறு பிள்ளைகளை கொண்டு என் தேவன் அநேக காரியங்களை வெளிப்படுத்தி இருக்கிறீர் சுவாமி. அந்த பிள்ளைகள் எங்களுடைய வாழ்க்கையிலும் அந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஆண்டவரே கர்த்தர் ஆண்டவரே நீர் கொடுக்குற எல்லா ஆண்டவரே பாதுகாப்புக்காக நிச்சயத்துக்காக நமக்கு நன்றி செலுத்துகிறோம் சுவாமி. ஆண்டவரே கேட்ட சத்தியத்தில் கூட ஆண்டவரே நாங்கள் அநேக காரியங்களை நாங்கள் அறிந்து கொண்டு இருக்கிறோம் சுவாமி. ஆண்டவரே நீர் ஆண்டவரே அப்பா அந்த வார்த்தைகள் இந்த வாரம் முழுவதுமாக இந்த மாதம் முழுவதுமாக அந்த வார்த்தைகள் எங்களோடு கூட ஆண்டவரே நீர் இடைப்பட்டு அதன் மூலமாக வாழ்கிற இடத்திலும் பணி செய்கிற இடத்திலும் ஆண்டவரே பணி எல்லா இடங்களிலும் நாங்கள் சாட்சிகளாகவும் கர்த்தர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே செய்து கொடுத்த தாசர் நீர் ஆசீர்வதித்து ஆண்டவரே அவர் நடத்தும்படியாக அவருடைய சுகபல ஜீவனை ஆரோக்கியத்தை தந்து நடத்தும்படியாக ஜெபிக்கிற ஆண்டவரே இன்னும் கூட ஆண்டவரே இந்த சத்தியத்தில் நிலைத்திருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படியாக ஜெபிக்கிறோம். துதி கனமகிமை மக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசு மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய ஐக்கியமும் சமாதானம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலத்தில் நிலைத்திருப்பதாக, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே, ஆமென். அல்லேலூயா. மாரநாதா மாரநாதா, அல்லேலூயா அல்லேலூயா. மாரநாதா மாரநாதா, அல்லேலூயா அல்லேலூயா. மாரநாதா அல்லேலூயா மாரநாதா. கையை வைத்து சொல்லுங்க மாரநாதா. சில பேர் வாய் திறக்க மாட்டேங்க, சொல்லுங்க வா மாரநாதா. இயேசு வருகிறார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆண்டவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.